ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இன்றைக்கி வந்து இது என்னோடய டாமினோஸ் ஆப்பில் வந்து ஆல்ரெடி இன்றைக்கி வந்து எக்ஸ்பயர் ஆகுது உங்கள் வாலெட்டில் இருக்க மணி. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஆர்ட்ரு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி ஆகஸ்ட் 15ன்றதுனால ஆஃபர் போயிட்டுருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி ஏன் பீட்சா ஆர்ட்ரு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு போட்டோம். ஒரு 2 வெஜ் பார்சலு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சிக்கன் சாசேஜு, அப்புறம் ஒரு ஆனியன் பீட்சா, இதெல்லாம் வந்து நம்ம ஆர்ட்ரு போட்டோம். வந்து ஒரு 211 வந்துச்சு. சரி, ஓகே, அக்கௌண்ட்டில் வந்து காசு இல்லை. சரி, கையில் கேஷ் இருக்குது, கையில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது எத்தனை மணிக்குன்னா வந்து 7:30 நைட்டு 7:30க்கு நான் ஆர்டர் போட்டேன். அதில் வந்து 40 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கிங் இது வந்துச்சு, மேப் வந்துச்சு. அவங்க வந்துட்டுருந்தாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து அந்த பிரான்ச் வந்து 3.4 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகேவா, 40 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. நானும் அந்த ட்ராக்கிங் ஐடி பண்ணிகிட்டே இருந்தேன். இதில் கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அந்த ட்ராக்கிங் ஐடி வரல. ஓகேவா, ட்ராக்கிங் ஐடி வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். அவங்க நேம் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ராக்கிங் ஐடி கீழேயே வந்து அவங்க நேமு, அவங்க ஃபோன் நம்பரும் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி வந்து அவங்க ஃபோனே அட்டன் பண்ணல. பிஸி அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு வேறு நம்பர்லேருந்து நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடையில் ஆள் இல்லை, 20 மினிட்ஸ் ஆகும், நாங்கள் வரோம் அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ராக்கிங் இதில் வந்து அவங்க வந்துட்டாங்க, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா 8:30க்கு நடக்குது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா வந்து டைம் 9 o'clock ஆச்சு. அப்போ வந்து பார்த்தா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் நியூ ஜாயினு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தாங்க, இன்னொரு உமன் கிட்ட கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, உங்களை வந்து லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் நீங்கள் வேறு லொக்கேஷன் அனுப்பிட்டீங்கன்றாங்க. எங்கள் கரண்ட் லொக்கேஷன் தாங்க, இருக்கிற இடத்துல இருந்து தானே அனுப்ப முடியும், வேறு இடத்துல இருந்து அனுப்புனா நான் எப்படிங்க அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அதனால் வந்து அவங்க வந்து ஆர்டரை கொண்டு வந்துட்டாங்க இங்கே, நான் திருப்பி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்தா டைம் 9 o'clock அந்த மாதிரி ஆச்சு. அப்புறமா திருப்பி வந்து கால் பண்ணால் அவங்க கால் அட்டன் பண்ணல. சரி, கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணிடலாம், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி அவங்க ஃபோன் நம்பரு, நேமு, அப்புறம் வந்து ஆர்டர் ஐடி எல்லாமே கேட்டாங்க. சரி, ஓகே, நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவங்கக்கிட்டேருந்தே கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து கேன்சல் பண்ண விரும்புகிறீங்களா உங்கள் ஆர்டரு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு கேன்சல் ஆர்டர் காமிச்சா தானே கேன்சல் பண்ணுறதுக்கு, அதான் காமிக்கவே மாட்டேங்குதே. அதுவும் இல்லாமல் அவங்க மாதிரி அரைவுடுன்னு போட்டாங்க. இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட பார்சலை கொடுத்துட்டேன் அந்த மாதிரி போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, கேன்சலும் காமிக்கல, எதுவுமே காமிக்கல அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் 9:30க்கு சரி, ஓகே, திருப்பி ஒரு வாட்டி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கே கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கால் பண்ணல, ஒரு உமன் பேசுனாங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஆர்டரை நான் எடுக்கவே இல்லை அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடியே அதே நம்பருக்கு தான் கால் பண்ணேன், இந்த மாதிரி ஆர்டர் வந்து திருப்பி வந்துருச்சுன்னாங்க. இவர் நான் எடுக்கவே இல்லை அப்படின்றாரு. சரி, ஓகே, இது சுத்தமாக வேலைக்கே ஆகாது, இதுக்கு மேலே ஒரு ரெஸ்பான்ஸும் ஒழுங்காக வராது அப்படியே சொல்லிவிட்டு திருப்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இது வந்து செகண்ட் டைம் திருப்பி ஆகுது, இந்த மாதிரி வந்து எனக்கு ஆர்டர் வருமா வராதா அப்படின்னு கேட்டேன். டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு, 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னாங்க. 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு, 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆச்சு. டைம் இப்போ வந்து 10:30 ஆகுது. இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸும் ஒன்றும் வரல. அதனால் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமா கூகுள் ரிவ்யூ போய் போட்டேன், நான் 1 ஸ்டார் தான் போட்டேன். கீழே போய் பார்த்தா என்னை விட நிறையா பேர் மோசமாக அடி வாங்கியிருக்காங்க அந்த பிரான்ச்னால். 800 ரூபா கட்டியிருக்காங்க, கட்டி வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, போச்சு. நீங்களும் ஏதாச்சும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டைம் இப்போது 11:17. இப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ.